டேய் இப்போ நீ என்கிட்ட ஒத்த வாங்க போற பாரு. டே மச்சான், எனக்கு எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு தெரிலடா. அந்த வாய் இருக்குல்ல, வாய் அதை திறந்து கேளு. என் ஃப்ரெண்டோட அப்பா எதுக்கு தெரியுமா என்ன கூப்பிட்டாரு? எதுக்கு மச்சான்? விருந்து வைக்கவா? அட நீ வேற அமைதியா இரு சிவா. சரி சரி, இப்போ பேசு. நாங்கள் எதுவும் பேசல, நீ சொல்லு. உங்க உங்க டே விஸ்வா, அடிச்சிருவேன்டா. சரி சரி, இரு இரு. அது எங்கேயோ ஒரு பிஸ்னஸ், அவனோட பிஸ்னஸ்ல டீலிங் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாராண்டா. என்ன பத்தியா கோபப்படுற பத்தியா? இதுக்கு தான் நான் அவன்கிட்ட கேட்கறதுக்கே நான் தயங்கினேன். டேய் சிவா, காமெடி பண்ணாத. இதை கேட்கறதுக்கு உனக்கு இவ்வளோ தயக்கமா? டே என்னடா சொல்ற? அப்போ கோவம் வரலையா? ஏன்டா விஸ்வா, இது ஒரு விஷயமா? அட பைத்தியமே. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்ல? சாச்சா இல்லையே. டேய் இதில் கேட்கறதுக்கு என்னடா சிவா? நம்ம என்ன முன்ன மாதிரியா இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்? அதானே லூசு பையன். டே இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா இத்தனை வருஷமா என் பையன் உனக்கு சும்மாவே ரெசார்ட்டை கொடுத்தான்ல, அதுக்கு இதையாச்சும் செய்யி அப்படின்றாருடா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டு சொல்றாங்கள்ட்டு நான் வந்துட்டேன். நாம வேணா ரெசார்ட்டை காலி பண்ணிடலாமா? மச்சான் இதுக்காடா இவ்வளோ இது பண்ண? டே அவங்க கொடுக்குற டீலிங், அவங்க பண்றது எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்டா, டீலே வச்சுக்க மாட்டோம். டே அப்படிலாம் பண்ணாதீங்க. வேணா டீலிங் கொடுக்குற மாதிரி கொடுங்க. ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போகிற வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லாமல் போகலாம். புரியுதா? அருண் சொல்றது கரெக்ட் தான். சரி விஸ்வா, நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடு. டேய் எனக்காகவாடா? ஹே ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு உனக்காகவா எனக்காகவான்னு கேட்டுக்கிட்டு கிடைக்கிறேன். ஆமாண்டா, அது உங்க பிஸ்னஸ் டீலு. நான் எப்படிடா மூக்கணும்னு நினைக்க முடியும்? ஐயோ அப்புறம் லூசு, நீ எங்க ஃப்ரெண்டுடா, நீ உரிமையா கேட்கலாம். தேவையில்லாம தயங்கிட்டு இருக்காது, புரியுதா? சரி வா, பசிக்குது. அவங்களும் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரியா? போலாம். சரி மச்சான் போலாம். இப்போ பார்த்தியா, இப்படி இருக்கிறத விட்டுட்டு பேய் அறிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கான்டா அவன். சரி சரி வாங்க, வெயில் ரொம்ப கொளுத்துது, தயவு செஞ்சு தாங்க முடியல, நிற்கவும் முடியல, வாங்க போலாம். ஏண்டா கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம், உனக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. அப்படியா? அதை கொடு. ஓடிட்டான் பாரு. டேய் உன்னை விட மாட்டேன்டா நிதிஷ். முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. ரம்யா, ஹே பிரீத்தி, வா, நான் ரூம்ல தான் இருக்கேன். ஆமா எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? இங்க வா, வந்து உட்காரு. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? அட இங்க வா, சொல்றேன். என்ன ரம்யா, என்ன விஷயம்? அவங்க பாண்டிச்சேரி தானே போயிருக்காங்க. அப்படிதான் நீ சொன்ன. அவங்க தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அவங்க ட்ரிப்பை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஹே ரம்யா, என்ன சொல்ற? உன்னால முடியுமா? முடியும் மாவா? என்ன சாதாரணமா ஆங்கர்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாத ஆளுங்களும் இல்லை, தெரியாத இடமும் இல்லை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ரம்யா, யாருக்கு இப்ப ஃபோன் பண்ற? இரு இரு, வெயிட் பண்ணு. எடுத்து தொலைய மாட்டானே. ஹலோ டே ராக்கி. ஹலோ, யாரு நீங்க? யார் என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு டே ராக்கினா? ஹே, நான் ரம்யா பேசுறேன். மறந்துட்டியா? உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓ ஏ ரம்யா, எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? நல்லா தான் இருக்கேன். என்ன எப்பயும் போல பார்ட்டி பொண்ணுங்கன்னே சுத்திட்டு இருக்கியா? பின்ன பாண்டிச்சேரியில அப்படி இல்லாம வேற என்ன பண்ண சொல்ற நீ? இத தாண்டி வேற என்ன இருக்கு? சரி சரி, என்னவோ பண்ணு. எனக்கு உன்னால ஒரு வேலை ஆகணுமே. என்ன வேலை? நான் இப்போ ஒருத்தவங்களோட ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஒருத்தவங்கள நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த கேங் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தொல்லை கொடு, சரியா? அவங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதை என்ஜாயே பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அப்படி எப்படி சொல்கிறது, பதட்டமாகவே இருக்கணும், புரியுதா? அட அவ்வளோதானா? இந்த சின்ன விஷயத்துக்கா எனக்கு ஃபோன் பண்ணீங்க? டே ராக்கி, சாதாரண விஷயம்லாம் இல்லை. நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், ஃபஸ்ட்டு பாரு. பார்த்தேன். அட இந்த பொண்ணுங்களா? ஹே, நீ பார்த்துட்டியா? நான் ஆல்ரெடி. அட இன்னைக்கு தான் அதுல ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்ததும் சும்மா நம்ம வேலையை காட்டலாமேன்னு வழக்கம் போல காட்டினேன். அதுல இன்னொருத்தையும் என்ன அடிச்சிட்டா. அதான் அவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு இருந்தேன். இதுல என்ன வேற நீங்க அவங்க போட்டோவே அனுப்பிச்சு விட்டீங்களா? வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஹே சூப்பர். ஆமா, எந்த ரெண்டு பேரை சொல்ற? அதுல ஒரு பொண்ணு பேரு ரேஷ்மா, அவன் கூட இருக்க ஒருத்தவன் ரேஷ்மா ரேஷ்மான்னு கூப்பிட்டு இருந்தான். ஓ, ஹே ரேஷ்மா தாண்டி சொல்றான். அப்புறம் இன்னொரு பொண்ணு என்னது ஆர்த்தி.
டேய் சூப்பர்டா, நல்ல வேலை. நான் கொடுக்கணும்னு நினச்ச வேலையை நீ ஏன் முடிச்சிருவே போல. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆத்தியை இந்த ஊர் பக்கமே விட்டுறாதடா. என்ன சொல்றீங்க? ஆமாம், அவள் தான் என் வாழ்க்கையில் இருக்க பெரிய தொல்லையே. அவளை சீக்கிரமாக ஒழிச்சு கட்டணும். அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோயேன். அவளை அங்கேயே முடிச்சு கட்டிடு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா ராக்கி, நான் இங்கே ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அந்த கேங்லேயே தான் இருப்பான் அவனும். அவனை தான் அவள் லவ் பண்ணுறா. எனக்கு பத்திக்கிட்டு வருது அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கும் போதெல்லாம். எரிச்சலாக வருது. எனக்கு அவன் வேணும்டா. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் எனக்காக செஞ்சிரு. அட, அதுக்கு உயிரை தான் எடுக்கணுமா என்ன? அந்த பொண்ணை ஆளையக்கோ தூக்கிட்டு போய் எங்க பக்கம் வச்சுக்கிறேன், விடுங்க. அவனால கண்டே பிடிக்க முடியாது. எனக்கும் அப்பப்போ பொண்ணு கிடைக்காதப்ப யூஸ் ஆவால. நடத்து. சரிடா, என்னவோ பண்ணிக்கோ. எனக்கு இனிமேல் என் லைஃப்பில் அவர் நடுவில் வரக்கூடாது, அவ்வளோதான். புரிஞ்சுதா? அட விடு ரம்யா, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை என்கிட்ட விட்டல, ஃப்ரீயா விடு. அவ பாரு, அவங்கெல்லாம் திரும்பி வரக்குள்ள அவளும் இருக்க மாட்டா, அந்த ரேஷ்மாவும் இருக்க மாட்டான். அப்பா, இந்த கேங்கில் 2 விக்கெட் காலி. தேங்க்ஸ்டா. சரி, வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணேன். சரி சரி, வச்சிட்டுமா? சரிடா ராகேஷ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ரம்யா, இதுல எனக்கும் தானே லாபம் இருக்கு. ஃப்ரீயா விடு. சரி, நான் வச்சிடுறேன். ஹே ரம்யா, யார்கிட்ட பேசினா என்ன முடிச்சு கட்டிடுங்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. வேற யாரை சொல்லுவேன்? எல்லாம் அந்த ஆர்த்தியை தான். ஹே ரம்யா, என்ன சொல்ற? மாட்டிக்க போறோம். கவலையை விடு, அதெல்லாம் மாட்ட மாட்டோம். அவன் கரெக்டாக பக்குவமாக முடிக்கிறாள். என்ன குழப்பனாவே சொல்லிட்டியா? அப்படிதான் சொன்னேன். ஆனால் அவன் எனக்கு யூஸ் ஆகுவா, அதனால நான் என் கூட வச்சுக்கிறேன்ட்டான். சரி, என்னவோ பண்ணிட்டோம். நம்ம லைஃப்பில் அவன் இனிமேல் தொல்லையே வரக்கூடாது. அவன் எங்கே போனால் எப்படி போனால் நமக்கு என்ன? நமக்கு ஒரு தொல்லை விட்டுச்சுல்ல. ஹே சூப்பர் ரம்யா, நீ என்ன மாஃபியா அளவுக்கு கேங் வச்சிருப்ப போலியே. அட, அப்படிலாம் இல்லை. ஏதோ 1-2 வேலை அவங்க ஏதோ கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். பின்ன மீடியாவில் சாதாரணமாக வந்துட முடியுமா? இல்லை, என்ன மீடியாவில் இவ்வளோ எப்படி சொல்கிறது, அருணை பற்றி நான் இவ்வளோ தப்பான விஷயத்த வெளியில் விட்டோம். என்னை மீடியாவில் வச்சுருக்காங்கன்னா என்ன சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ரம்யா, வேற லெவல் போ. ஒரு வழியா ஆத்து தொல்லை முடிஞ்சுது. அப்புறம் ரேஷ்மா கதையும் க்ளோஸு. என்ன சொல்ற ரம்யா? வருத்தப்படுறியா என்ன? சே அப்படிலாம் இல்லை. என்னை விட்டு போனால, போய் அவன் கூட ஒட்டி தெரிஞ்சால. வேணும் அவளுக்கு, இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அனுபவிக்கிட்டோம், விடு. அப்புறம் என்ன, 2 நாள் என்ஜாய் பண்ணலாமா? பண்ணலாமே. அவன் அங்கேருந்து வரக்குள்ள அவன் மட்டும்தான் வரப்போகிறான். அந்த நேரத்தில் நான் உள்ளே பூந்து அவனை அப்படியே தூக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சும்மா ஆத்தி ஆத்தி ஆத்தின்னு அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு. இப்போ அவள் இல்லாதப்ப எங்கே போவான்? என்கிட்ட தானே வந்தாகணும். கவனிச்சிக்கிறேன். என்ன, யார்கிட்ட நான் ஏதோ டீல் பேசிட்டு இருந்த? யார் தெரியுமா? ரம்யாடா. யாரு? ஹே, மறந்துட்டியாடா? எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாளே. ஓ, ரம்யா அக்காவா? எப்படி இருக்காமா? நல்லா தான் இருக்கா. ஒரு வேலை கொடுத்துருக்காடா. என்ன வேலை? அதுவா, நம்ம 2 ஃபிகரை பார்த்தோம்ல, ஒன்று கூட நான் அரைஞ்சிச்சு. ஆமா, அது பேர் ஆர்த்தி தானே? அவளுங்க 2 பேரையும் தூக்கி நம்ம கூடயே வச்சுக்க போறோம். என்னண்ணா சொல்ற? ஆமாண்டா, போட்டு தலை சொன்னிச்சு. நமக்கு தான் அதுக்கெல்லாம் மனசு வராது. அதான் நம்ம கூடயே வச்சுக்கலாம். எப்படி ஒரு ஃபிகர் காலம் ஃபுல்லாக நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பர்ண்ணா, சூப்பரு. அதான் இனிமே நமக்கு அதாண்டா வேலை. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் தூக்குறோம், புரியுதா? அவ்வளோதானே, சிறப்பாக பண்ணிடலாம். இன்னமும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குங்கண்ணா. சரி, அவங்க கூட வந்தானுங்களே, எங்க அவனுங்களாம்? தெரியல. சரி, நம்ம இங்க இருந்தே எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம், சரியா? ரேஷ்மா, ஆமா முடிச்சிட்டேன்டி. அப்பா ஓடிக்கிட்டே இருக்காவ. அதான் நானே நின்னுட்டேனே, எனக்கு நல்லா மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன, உனக்கு மூச்சு வாங்காதா அத்தி? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக தெரியல. என்ன உடம்பு எப்பா, எங்களால முடியல. சரி இதை பாருங்க, என்ன இப்போ நடந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம். தேவையில்லாமல் அவங்களும் பயப்படுவாங்க, அவ்வளோதான். அவன் யாரோ ஒருத்தன் வந்தான், பிரச்சனை பண்ணான், அடித்தவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவனையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, அவனும் நம்மளை பார்க்க வர போகிறதில்ல, சரியா? எதுக்கும்
ஒரு வார்த்தை நிதிஷ் அருண் கிட்டலாம் சொல்லி வைக்கலாமேடி. ஏன்டி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கோம். வேண்டாம், எதுக்கு அவங்களையும் தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லி குழப்பிக்கிட்டு. வேண்டாம் விடு. சரி, எங்கடி அவளுங்களா வருவாளுங்களா வரமாட்டாளுங்களா? அப்படின்னா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆமாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோ கொஞ்சம் சொதப்பிட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க. ஆமாம் சிஸ்டர்ஸ், நேற்று எடுத்த வீடியோவில் ரொம்பவே சொதப்பிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்காம மிஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகிஷாலினி மதுரையிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, என்னோட வீடியோ பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நேற்று தான் நீங்கள் கமெண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்பயுமே ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, எப்பயும் போல ஹாப்பியாக இருங்க. அப்புறம் சங்கர் கணேஷ், நீங்கள் பிரதரா சிஸ்டரான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. அப்புறம் அம்புஜம் பிரபாகரன் எப்படி இருக்கீங்க? பொற்கொடி சிஸ்டர், ஜோதிகா அருள், ஐஸ்வர்யா, ஃபாத்திமா, பவித்ரா, அப்புறம் அருணா சட்கி. என்ன சிஸ்டர் உங்கள் டாக்டர் பெரிய சொல்லிட்டேனா? எப்படி இருக்காங்க அவங்க? அப்புறம் உங்கள் பேர் அகஸ்தியான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக சொல்ல தெரியலையே என்னன்னு தெரியல, சாரி. அப்புறம் இன்னொரு ஃபாத்திமா, திவ்யா சிஸ்டர், நிலாநிதி சிஸ்டர், அப்புறம் முருகன். வேற யாராச்சும் நேம் விட்டுருந்தா சாரி மன்னிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சில பேரோட நேம் தெரியல, ஸோ அதனால சாரி. எல்லாரும் எப்பயும் போல ஹாப்பியாக இருங்க. இருங்க, நாங்கள் வரத்துக்குள்ளே சொல்லிட்டீங்களா? ஆமாம், அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க, அதனால நாங்களே சொல்லிட்டோம். சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஹாய். ஹே அம்மா, ஸ்ரீ எங்க? ஏய் என்ன சொல்றீங்க? நல்லா தேடி பாருங்க. உங்க கூட தானே இருந்தாங்க. அட எங்க கூட தான் இருந்தா, இப்போ எங்க கூட தானே வந்தா. ஏய் விளையாடல எல்லாம் யாரும் இங்க. யார் விளையாட போறா? ஐயோ, அப்ப அவளை காணுமா? ஏய் ஸ்ரீ எங்க போன? ஐயோ சரி வாங்க டக்குன்னு தேடுவோம். அடிச்சேன், நான் அந்த ட்ரிப்புக்கே வந்திருக்க கூடாது. பாரு எல்லாம் ஒவ்வொருத்தரா என்னமோ ஆகுது. சரி சரி அழாதீங்க, கஷ்டமா தான் இருக்கு, நாம தான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா இவங்கெல்லாம் எங்க போனாங்க? தெரியலையடி ஆத்தி, எனக்கு பயமா இருக்கு ஆத்தி. இங்க பாரு, நாம தான் நம்பணும் சரியா? அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, தேடி கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீ எங்க போன? சரி வாங்க, இங்கே நிக்காம தேடலாம் சுத்தி சுத்தி. ஸ்ரீ ஏய் எங்க போனாங்கப்பா? யாரையுமே காணோம். இங்க தான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருப்பாங்க. சரி வாங்க தேடி பார்க்கலாம். ஸ்ரீ எங்க ஸ்ரீ போன? ஸ்ரீ ஸ்ரீ எங்க இருக்க? ஸ்ரீ ஸ்ரீ எங்கடி போன? ஆத்தி, எனக்கு என்னமோ அவனுங்களான்னு தோணுது. யாரு? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணானுங்கல்ல. அவனுங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ரேஷ்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆத்தி. நிஜமா அவங்களா இருக்காது, அவங்களுக்கு ஒன்னே நீ தான் தெரியும், உங்க யாரையுமே தெரியாது. நீயா போட்டு குழம்பிட்டு இருக்காத சரியா? ஆத்தி, ஒருவேளை இவ சொல்ற மாதிரி இருந்தா இன்னைக்கு தைரியமா இன்னைக்கு அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. ஐயோ ஸ்ரீ, தயவு செஞ்சு வந்துரு ஸ்ரீ. ஹே பாப்பா, ஹைட்டா டிஷர்ட் ஃபேன் போட்டு ரெட் கலர் ஷூ போட்டிருப்பாங்க. ரெட் கலர் தானடி? அந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்தீங்களா? ஐயோ அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நான்சி ஃபர்ஸ்ட் நமக்கு அடையாளமே சொல்ல தெரியல, அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நீ போடா. சரிங்கக்கா. ஐயோ இப்போ என்ன நான்சி பண்றது? அண்ணா இதுங்கெல்லாம் அந்த பொண்ணுங்க கூட இருந்தவங்க தானே? ஆமாண்டா. என்ன ஏதோ எல்லாம் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு, தெரியலையா அண்ணா? கேப்போமா? டே வேணாண்டா, ஏதோ பிரச்சனை போல, நம்மளா போய் மூஞ்ச காட்டி மாட்டிக்க வேணாம், அமைதியா வா. எஸ்கியூஸ் மீ, என்னோட ஹைட்டில் ஒருத்தி டிஷர்ட்டும் ஃபேண்ட்டும் போட்டு குதிரைவால் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தீங்களா? சாரிங்க, அப்படி யாரையும் நாங்க பார்க்கல. நல்லா ஒல்லியாக தான் இருப்பா. இல்லைங்க, நான் அப்படி யாரையும் பார்க்கல. அண்ணா வா போயிடலாம். யாரு கேட்டாலும் தெரிலன்னு தான் சொல்கிறாங்க. இப்ப எதுக்கு நீ அவங்களே பார்த்துட்டு இருக்க? என்னடா நாம ஒரு சம்பவம் பண்ணலன்னா ஆல்ரெடி அங்க ஏதோ சம்பவம் ஆயிருக்கு போலயே. என்னடா இது புது கதையா இருக்கு? அதானே எனக்கே தெரியல. சரி சரி, நம்ம தள்ளி நின்னே பார்த்துப்போம், இல்லைன்னு வச்சுக்க நம்மள பிடிச்சி உள்ள போட்டுற போறாங்க, நாம தான் காரணம்னு. ஆல்ரெடி வேற அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வேற ரொம்ப இழுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தானே கரெக்டா பேசியிருக்க, வா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் என்னாச்சும் எல்லாத்துக்கும்? அம்மா நீங்களா இருக்கீங்க, ஸ்ரீ எங்க? அவளை காணோம். என்ன காணுமா?